இந்த வீடியோவில் நம்ம ஆஸ் யூஷுவல் டெய்லி யூசிங் சென்டென்சஸ் அதில் நம்ம என்னென்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம்னா, நான் உன்னோட இருக்கேன், என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்போ உன்னோட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூன்னு சொல்லலாம். இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் வித் யூன்னு சொல்லலாம். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஐ எம் ஆல்வேஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் தனியாக இருக்காத, ஒரு சின்ன பேபிஸ் இருக்காங்க, இல்லை யாராச்சும் ஒரு லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா வீட்டில் தனியாக இருக்காத, யாரையாச்சும் கூப்பிட்டுக்கோ, துணைக்கு கூப்பிட்டுக்கோ, அவங்க கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வீட்டில் தனியாக இருக்காத அப்படின்னு சொல்றத டோன்ட் ஸ்டே அட் ஹோம் அலோன், டோன்ட் ஸ்டே அட் ஹோம் அலோன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நான் இதை வேணும்னே செய்யல அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நான் இதை வேணும்னே செய்யல, இதை எனக்கு தெரிஞ்சு செய்யல, அந்த மாதிரி சொல்றது ஐ டோன்ட் டூ திஸ் ஆன் பர்பஸ். ஐ டோன்ட் டூ திஸ் ஆன் பர்பஸ். ஆன் பர்பஸ் அப்படின்னா வேணும்னே செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் ஆன் பர்பஸ் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் டூ திஸ் ஆன் பர்பஸ்னா நான் இதை வேணும்னே செய்யல அப்படின்னு சொல்றது. எனக்கு உன்னை தெரியும் அப்படிங்கிறத ஐ நோ யூ, ஐ நோ யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம், அதாவது ஒரு பெரிய ஃபார்மசி சம்வாட் இங்கோன்னு போகிறோம். அவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இதை வாங்கிட்டு வர முடியுமான்னு நம்மகிட்ட சொல்லும்போது, இது அவங்களால வாங்க முடியும், அங்கே தான் போயிருக்காங்க, சேலம் தான் போயிருக்காங்க, இல்லை சம்வாட் ஏதோ பெரிய பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல் சிட்டி, அதில் அங்கே வாங்கலாம், அங்கே எல்லாமே கிடைக்கும், அவங்களால அங்கே வாங்க முடியும், வாங்கி அமுச்சு சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தே கேன் பை திஸ், தே கேன் பை திஸ் அப்படின்னா அவங்களால அங்கே வாங்க முடியும், ஏன்னா அது ஒரு பெரிய சிட்டி, அது அவைலபிளாக இருக்கும். ஸோ அவங்களால அதை வாங்க முடியும், வாங்கி வேணா கொரியர் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்றத தே கேன் பை திஸ், அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். யாரோ வராங்க, ஒரு கெஸ்ட், ஒரு புதுசா ஒரு கெஸ்ட் ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வரும்போது அந்த கெஸ்ட் அவங்க கிட்ட யாராவது சொல்லுவாங்க, யாரோ வராங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த யாரோ வராங்க அப்படிங்கிறத someone is coming, someone is coming அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், முன்னாடி இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்க. நீ என்ன செய்யற, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? அது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சென்டென்சஸ் கத்துக்கிட்டாலே இங்கிலீஷ் வந்து நல்லாவே பேசலாம். ஒரு பிளேஸ்க்கு போகணும்னா நீ என்ன செய்யற அப்படிங்கிறத வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்யற அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட், நீ முன்ன மாதிரி இல்லை, நிறைய சேஞ்ச் ஆயிட்ட, நீங்க நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லை, கரெக்டு தானே? ஸோ நீங்க நிறைய மாறிட்டீங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா, யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட், யூ ஹாவ் சேஞ்ச்ட் எ லாட் அப்படின்னா நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம என்ன பண்றது, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு யாராச்சும் கொஸ்டின் கேட்கறத வாட் டு வி டூ நவ், வாட் டு வி டூ நவ் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்றது அந்த மாதிரி மீனிங். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய இருக்கு, அண்ட் அது ஒரு சீரியஸாகவே இருக்கு. பிளேலிஸ்ட்ல மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நான் சொல்ற வீடியோஸ் அண்ட் சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியுதான்னு சொல்லுங்க. இன்னும் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியுங்கிறது சொல்லுங்க. டாடா பாய்.